வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்பர் தியரி டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பார்ட் பி கொஷினாக கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வரும். இந்த மாடலில் ஒரு கொஷினாவது வரும். அப்படி இல்லைனாலும் பார்ட் சியில் சப்டிவிஷனாக இந்த கொஷின்ஸ் வரும். யூனிட் 4 பொறுத்தவரை MA25C07 பேப்பரில் இந்த கண்டென்ட் மெயின். ஆல்ரெடி நம்ம கான்ஃபரன்ஸ்னால் என்ன, கான்ஃபரன்ஸோட ரிசல்ட்ஸ், டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருந்தோம். பட் இனிமேல் ப்ராப்ளம் டாப்பிக்காக பார்க்கலாம். யூனிட் 4 3 டாப்பிக்காக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஃபரன்ஸ் லெவலில் நமக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே ஒரு ஆர்டராக பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட்டாக சைனீஸ் ரிமைண்டர் தியரம், இந்த கான்செப்டில் என்னென்ன இருக்குது, குவாட்ரடிக் கான்ஃபரன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இதையெல்லாம் ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கோங்க. தேர்ட் கேட்டகரியாக இந்த பெர்ஃபெக்ட் செக்யூரிசி அண்டு சனான்ஸ் தியரி, இந்த கான்செப்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்கன்னா யூனிட் 4 நமக்கு ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். அண்ட் இதில் பார்ட் பி கொஷின் எந்த டாப்பிக்லனாலும் வரலாம், எதிர சாய்ஸில் கொடுப்பாங்கங்கிறப்ப நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். பார்ட் சி எந்த யூனிட்ங்கிறத நம்ம ஆன் டைம் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் பி ப்ரிப்பரேஷனுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் தேவையோ அதுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் மெயின் கண்டென்ட் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 6/53 இஸ் டிவைடட் பை 7. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலி ரிமைண்டர் இவ்வளோ தான் கேட்பாங்க, இது எந்த மாடல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் ரிமைண்டர் வேல்யூ அண்ட் ஆன் 16/53 இஸ் டிவைடட் பை 7 இப்படி கேட்குறாங்கன்னா இது எப்படி ஃபாலோ பண்ணுறது. இதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாடலாக டேரெக்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் மாடலோ எக்ஸ்பொனென்ஷியலில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 2 மாடலுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டைம் சேவ் பண்ணணும், அட் தி சேம் டைம் கண்டென்ட் ஈஸியாக ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ராப்ளம் ஆகட்டும், இதே மாதிரி வேறு ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு என்ன மெத்தட் தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மாடலாக பாருங்கள். கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16/53 இஸ் கான்கரன்ஸ் டு மாடுலோ 7க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 16 7 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 16 இஸ் டிவைடட் பை 7. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16 இஸ் டிவைடட் பை 7னா நம்ம கான்கரன்ஸ் பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணுறாலே நமக்கு ரிமைண்டர் மட்டும்தான் கணக்கு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம், ரிமைண்டர் 2. அப்போ 2 மாடுலோ 7. ஓகேவா. ஸோ 16 இஸ் கான்கரன்ஸ் டு 2 மாடுலோ 7. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை கரெக்டாக எழுதுங்க. கிவன் வந்து 16/53 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 7 இப்படி கொடுத்துருக்காங்கிறப்ப முதல்ல 16க்கு 7க்கு என்ன கான்கரன்ஸ் ரிலேஷன் எழுத முடியுங்கிறத ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி தான் ஒரு தியரம் பார்த்துருந்தோம். A இஸ் கான்கரன்ஸ் டு B மாடுலோ M இருந்தால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருந்தோம், A/n கான்கரன்ஸ் டு B/n மாடுலோ M ஃபார் சம் இன்டிஜர் n. இந்த பவர் என்ன நம்ம எந்த நம்பர் சூஸ் பண்ணுறோமோ இன்டிஜர்ஸில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ப்ரூஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் நம்ம ப்ரூஃப் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளமில் எப்படி ப்ரூஃப் கொடுத்துருக்குமோ அதே கண்டென்ட் தான் இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு 16 இஸ் கான்கரன்ஸ் டு 2 மாடுலோ 7. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு பவரில் நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறது 53க்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் பவர் 53க்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ 16/53 இஸ் கான்கரன்ஸ் டு 2/53 மாடுலோ 7. குட், எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த பார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மாடுலோ 7க்கு என்ன ஆன்சர் வருதோ தட் இஸ் அவர் ரெக்வயர் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 2/53ங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி 2 ரிமைண்டர் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் எழுதுனா மேபி ஈஸியாக இருக்கலாம். அப்போ என்ன எழுதிக்கலாம், 53 நியராக 54, இந்த பக்கம் 52, இந்த பக்கம் 51 இருக்கும். இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ 0வாக வர்ற மாதிரி இருக்கலாம். ஸோ 51 எடுக்கிறீங்க அப்படின்னா இது சூஸ் பண்ணுறது தான். ஸோ 3 × 51 + 2 எழுதிக்கலாமா. இது 3 × 17 + 2. ஸோ 51 வரும். 51 + 2 53. இந்த ஆர்டர் தான் சூஸ் பண்ணணுமா, அப்படி கிடையாது. இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷனில் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் போதும். நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஃபைனல் ஆன்சர் 4 தான் எக்ஸிஸ்ட் ஆகணும். பட் நீங்கள் என்ன ப்ராசஸ்லனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2/3 × பவர் 17 மாற்றிக்கலாம், இன்ட்டு 2/2 பேஸ் ஏற்றபடி மாற்றி மாடுலோ 7. இப்போ 2/3னா என்ன வந்திருக்கும் நமக்கு ஆன்சர் 8 வருமா. ஸோ அப்போ 8க்கு மட்டும் மாடுலோ வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், மாடுலோ 7 தானே கொடுத்துருக்கோம். ஸோ 7 and 8 பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த ஸ்ப்ளிட் அவுட்டாக தான் 3 எடுத்தது. நமக்கு மாடுலோ 7னா 2/8 வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எடுத்தது. ஸோ 1/17 1/17 1 தான். ஸோ 1 × 4 மாடுலோ 7. இதுக்கடுத்து இதை ரெடியூஸ் பண்ண வேண்டாம், லீஸ்ட் வேல்யூ ஆகிடுச்சு. 4 இஸ் லெஸ் தேன் 7ங்கிறப்ப நம்ம இதோட முடிச்சுக்கலாம். Therefore 16/53 is concurrence to 4 modulo 7. Our remainder value is 4.
ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பட் இந்த இடம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மாற்றிடுது. ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரிப்பீட்டட் கொஷினை நமக்கு 16 பவர் 53 இப்படி கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல 16 to 7க்கு என்ன பாண்ட் பாருங்கள். அடுத்து பவர் ரைஸ் பண்ணுங்கள். பவர் ரைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆர்டரில் சொல்கிறோம், இந்த ஆர்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஆர்டரில் எடுத்திங்கனாலும் கரெக்டாக பவர்ஸை சப்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தீங்கனாலே போதும். மாடுலர் 7 பேஸாக எடுத்திங்கன்னா ஆன்சர் 4. நமக்கு ஆன்சர் மட்டும் 4 எக்ஸிஸ்டாக தான் செக் பண்ணிப்பாங்க. ஒரே ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்ளம் அண்ட் இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.